சொன்னபடி எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன். அன்புள்ள அண்ணன் அம்மா அவர்களுக்கு. அன்புள்ள அண்ணன் அம்மாவுக்கு எனக்கு செண்பகத்தை கட்டித்தர மறுத்து விட்டீர்கள். இதனால் மனமுடைந்த நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். என் சாவுக்கு நானே காரணம். இப்படிக்கு கல்யாணம். யார் குறுந்தாடி இந்த கட்டாசி வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அந்த கிறுக்கு பய கல்யாணத்தை ஏதாவது ஒரு மலை உச்சியில இருந்தோ அல்லது பாழங்கணத்துக்குள்ளேயோ தள்ளிடணும். அவனை காணம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த லெட்டர் அவங்க கையில கொடுத்துடணும். அவங்க தேடி பிடிச்சு பணத்தை எடுத்து வருவாங்க. பார்த்த உடனே ஐயோ முறையோடு மாறடிச்சு நாம எல்லாரும் ஆழணும். அவ்வளவுதான். என்னையா சிரிக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் பாவமா இல்ல? பாவ புண்ணியம் பார்த்தா பணம் சம்பாதிக்க முடியாது. அப்பாவை கொன்னுட்டேன், இந்த பையனையும் கொன்னுட்டா சொத்து பூராவையும் கேள்வி கேட்பார் இல்லாம அனுபவிக்கலாம். ஒருவேளை கல்யாணத்தை பெத்த அம்மாவும் கூட பிறந்தவனும் வந்துட்டாங்கன்னா வர்றபோது பாத்துக்குவோம். நீங்க 2 பேரும் கவனமா கேட்டுங்க. இனிமேதான் நீங்க 2 பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கல்யாணத்தோட உண்மையான அம்மா நீ இல்ல, உண்மையான அண்ணன் இவன் இல்லைன்ற யாருக்காவது தெரிஞ்சது உங்க 2 பேரையும் இனிமே நாங்க வாயே திறக்க மாட்டோம். தாடி தாடியா என் ஏமாத்தி லெட்டர் வாங்கிட்டு என்ன கொல்ல பாக்குறேன்னு இந்த தேனாத்தல் என்ன அண்ணனா, அந்த கலைஞர் என் அம்மாவா? இது போலீஸ்ல சொல்றேன். எங்க அண்ணன் அம்மாவை கூட்டிட்டு வர பிள்ளை நான் எவ்வளவு நம்பினா நீ உருப்பிடுவா? இதுங்களா பொறியில பார்த்துக்கலாம். கதவை தாப்பா போட்டுட்டு போலீஸ் வரணும். உள்ளே கடங்க. கல்யாணம் ஏன் கல்யாணம்? டேய் நில்றா, நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்காம எங்க போறேன்? டேய் கல்யாணம் நில்றா. எல்லாரும் கம்பி எண்ண போறோம். நமக்காவது பரவாயில்ல, 5 வருஷமோ 6 வருஷமோ தான் கிடைக்கும். இந்த தாழ்த்துக்காரனுக்கும் குறுந்தாடிக்காரனுக்கும் டெஃபனட் தூக்கு. எனக்கு காய்கறி தான் அங்கேயும் சமைக்கணுமா? பாதி இந்த தாடிக்கார காரெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னா அதனாலதான் இவ்வளவு செஞ்சேன். கார ஆரம்பத்துல சதிக்கெல்லாம் உடம்பு இருந்தேல்ல, ஆயுதம் தான் உனக்கு. எனக்கு என்ன, போலீஸ் வந்த உடனே உண்மையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் உள்ள மாறிடுவேன். கண்ணாடி விடா. முடியல. ஐயோ 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 ஐயோ, இங்க பெரிய பள்ளமா இருக்குடா, கிட்ட வராதீங்கடா. மேனேஜர் நீங்களே சொல்லுங்களேன், என் சொத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கல, எனக்கு வேணாம். எங்க அம்மா அண்ணன் கிட்ட எல்லாம் நான் போக மாட்டேன், அவங்க எல்லாம் எனக்கு கிடையாது. இல்லைங்கப்பா என்ன கொண்டுடாதா, கொண்டுடாதா, இல்லைங்கப்பா என்ன கொண்டு விடாதா. என்னடா இப்படி எல்லாம் சேர்ந்து இப்படி பண்றீங்க? பெருமாள் பெருமாள் நீ லிங்கப்பாடி சொல்லுப்பா, என்ன பிடிச்சி தள்ளி விட்டுருவா போல இருக்குப்பா. நான் வாங்க அம்மாக்கிட்ட சொல்லுவேன், எங்க அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்காரு. ஐயோ கிட்ட வராதுடா, நமஸ்காரம் பண்ணாண்டா, என்ன விட்டுறா.
செண்பகம் இவங்க 2 பேர் பார்த்துட்டாங்களே, இப்ப என்ன செய்யறது? மேனேஜர் மேனேஜர், என் பொண்ணு ஒண்ணு செஞ்சாதீங்க, அவ வெளியே சொல்லாம நான் பாத்துக்கிறேன். செண்பகம் அம்மா, செண்பகம் அம்மா, அம்மா உனக்கு என்னமாச்சு? ஐயோ ஐயோ, என் பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சே. செண்பகம் வாமா வாமா போலாம். லிங்கப்பா, இனிமே இந்த பய பேசவே கூடாது. பயமா இருக்கா? பயப்படாத. அண்ணே, யாரது? அண்ணே, அண்ணே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை. டாக்ஸி! அம்மா அம்மா அம்மா. என்னடா இது, சினிமா போயிட்டு போன? அட போமா, அது ஒரு பேய் படம். ஒரு பொண்ணை பேய் பிடிச்சு ஆட்டுது, அந்த பொண்ணு இழிக்கிறதோ அந்த நாக்க கொலை நடக்குது. நான் பாதியிலே வந்துட்டேன். நல்ல புள்ளடா நீ. உலகத்துல எதுக்குமே பயப்படாத உனக்கு எப்படிதான் அந்த பேய் பயம் பிடிச்சதோ தெரியலையே. இத கேளு, இந்த படத்தை பார்த்து பயந்து போய் வெளியே ஓடி வந்துட்டேன். தியேட்டர் விட்டு வெளியே வந்தா ஒரே இருட்டு, யாரையுமே காணோம். நான் மாத்திரம் தான் இருக்கேன். பார்த்தவன சினிமா பார்த்துட்டு இருக்கானே. சரி பரவாயில்ல, இருட்டிலே தைரியமா நடந்து போயிடுவோம் அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நடந்து போயிட்டே இருந்தா திடீர்னு யாரோ என்ன அண்ணே அண்ணேன்னு கூப்பிடுற மாதிரி கேட்டது. தைரியமா திரும்பி பார்த்தேன், யாரையுமே காணோம். வெறும் பிரம்மையா இருக்கும். அதே நினைச்சிட்டு இருக்காம சாப்பிட்டுட்டு தூங்கு. ஏண்டா? வேணாம், நான் ஃப்ரெண்டு வீட்டுல சாப்பிட்டேன். குட் நைட். குட் நைட். அண்ணே, அண்ணே அண்ணே, படிக்கிறியா? பயந்தாங்குள்ளி. இது பேசாது. அண்ணா பயப்படாத, நான் உன் தம்பிதான்.
தம்பியா? என்ன இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு? இது என்ன கனவா, பயமா, பிரம்மையா? ஐயோ, இது நிஜமா? நிஜம்தான். நான் அவன் தம்பி. என்ன கொன்னுட்டாங்க. ஆவியா வந்திருக்கேன். ஆவியா? ஆவியார, ஹலோ, நீங்க அட்ரஸ் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்து வீட்டுல ஒரு ராம இருக்கான், பேரு கோதன் ராம. நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, எனக்கு தம்பியா கிடையாது. ஐயோ, கொஞ்சம் நில்லுன. அப்பா சாகுற வரைக்கும் எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கிறதே தெரியாது. அப்பா சாகும் போதுதான் உண்மையை சொல்லிட்டு போனாரு. பயப்படாதுன்னு, நான் சத்தியமா உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ அம்மா கிட்ட போய் நாம 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க தானா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா. அப்புறமா நான் எல்லாத்தையும் சொல்றேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்களேன். நான் ஆவியா வந்திருக்கிற அம்மாவுக்கு தெரிய வேணாம். அப்பா செத்ததும் அம்மாவுக்கு தெரிய வேணாம். ஏன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன? சரி. ஹலோ ஹலோ, இப்ப நான் போலாமா? பயந்தாங்குள்ளி. சரி, சீக்கிரமா போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா.